தீராத கணக்கெல்லாம் நாளைக்கு தீர்த்து வைக்க போறாரு பங்களாதேஷ்ல யூனுஸ். இந்த ஷேக் ஹசீனாவுக்கு எதிரான வழக்குல நாளைக்கு பங்களாதேஷ்ல தீர்ப்பு வரப்போகுது. இந்த மாணவர்கள் போராட்டம் அப்படின்ற பேர்ல ஒன்று பண்ணி ஷேக் ஹசீனா அரசாங்கத்தை கலைச்சு அவங்கள இந்தியாவில் தஞ்சம் புகுற மாதிரி பண்ணாங்க. அங்க இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய ஏஜென்சிஸும் பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய இந்த யூனுஸ்க்கு ஆதரவான மாணவர்களும் சேர்ந்து இப்போ இந்த கலவரத்துல பங்களாதேஷ்ல ஷேக் ஹசீனா கண்ட்ரோல்ல இருந்த ராணுவம் அந்த காலத்துல இந்த மாணவர்களுக்கு எதிராக இனப்படுகொலை பண்ணாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு வழக்கு பங்களாதேஷ்ல தொடரப்பட்டுச்சு. பங்களாதேஷினுடைய உச்சபட்ச நீதிமன்றத்தில் நாளைக்கு இது சம்பந்தமான தீர்ப்பு வரப்போகுது. ஷேக் ஹசீனாவுக்கு உச்சபட்ச தண்டனையான ஆயுள் தண்டனையா அப்படின்றது நாளைக்கு தெரிய வரும். அந்த நிலைமையில நாளைக்கு பங்களாதேஷே ஒரு கலவர பூமியா மாறப்போகுது. ஏன்னா ஷேக் ஹசீனா ஆதரவாளர்கள் 2 நாளைக்கு முன்னாடி இந்த வழக்கு தீர்ப்பு வர்றதுக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி தான் ஷேக் ஹசீனா ஆதரவு பேரணி அப்படின்னு அவாமி லீக் கட்சி நடத்தினாங்க. அது ஷேக் ஹசீனாவுடைய கட்சி தான். இந்த கட்சிக்காரங்களுக்கும் அங்க இருக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கும் மிகப்பெரிய அளவுல ஒரு மோதல் ஒன்று நடந்துச்சு. அதாவது இந்த பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி கலிதாசியா பார்ட்டிக்கும் ஷேக் ஹசீனா பார்ட்டிக்கும் இந்த யூனுஸினுடைய அந்த ஆதரவாளர்களுக்கும். ஆனால் நாளைக்கு தீர்ப்பு வரப்போகுது. ஒருவேளை ஷேக் ஹசீனாவுக்கு தண்டனை கிடைச்சதுன்னா அவங்கள தண்டனையை அனுபவிக்கிறதுக்காக பங்களாதேஷ்க்கு அனுப்பணும். ஆனால் இந்தியா அனுப்ப மாட்டேன்னு சொல்லுதாங்க. இந்தியா அனுப்புமா, இந்தியா அனுப்பாதான், பங்களாதேஷ் என்ன பண்ண போகுது, இந்த 3 ஆதரவாளர்களும் நாளைக்கு எப்படி பொங்கி எழ போறாங்க. ஏன்னா ஒரு தலைவருடைய வழக்கில் தீர்ப்பு வந்தால் என்ன ஆகும் அப்படின்றத நம்ம நாட்டிலே நம்ம பார்த்துருக்கோம். அப்பேற்பட்ட ஒரு விஷயம் நாளைக்கு பங்களாதேஷில் நடக்க போதும். அதுவும் அந்த தலைவர் தீர்ப்புக்கு கட்டுப்படாம ஒரு வெளிநாட்டில் ஒளிஞ்சிருக்காங்க. அப்போ அந்த நாடு எவ்வளவு பெரிய ஒரு கலவர பூமியா நாளைக்கு மாறப்போகுது அப்படின்றது தீர்ப்பு வந்தாதான் தெரியும் அப்படின்ற மாதிரி வல்லுநர்களால் கணிக்கப்படுது. நாளைக்கு ஒட்டுமொத்த பங்களாதேஷுமே ஒரு ரெட் ஜோன்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுதாங்க. ஆனால் நாளைக்கு தீர்ப்பு வந்தாதான் என்ன மாதிரி நடக்க போகுது அப்படின்றது தெரியும். இப்போ நான் பேசிட்டு இருக்கிறது எல்லாமே ஒரு யூகம் தான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. ஓஹோ, அப்படியா? ஆமாடே.